ஏஷியால இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் தான் இது. இப்போ நமக்கெல்லாம் தெரியும், மார்க்கெட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, டி ஏர்ட்ராப்ஸ் நிறைய வந்து இப்போ எஸ்பெஷலி இப்போ பிட்காயின், அது மாதிரி பினான்ஸ் எல்லாமே ஏர்ட்ராப் கொடுத்துருக்கோம். ஸோ பைனான்ஸில் நீங்கள் பார்த்தேன்னா ஒவ்வொரு நாள்லையும் ஏர்ட்ராப்பு புதுசாக புது புது காயின் புது டோக்கன் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஃப்ரீ ஏர்ட்ராப் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரீ ஏர்ட்ராப் நம்ம எப்படி ரிசீவ் பண்றதுன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. இப்போ பைனான்ஸ்ல நம்ம ஃப்ரீ ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் எப்படின்னா, அந்த புது டோக்கன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மார்க்கெட்ல சப்ளை குறைக்கிறதுக்காக பிஎன்பி நம்ம லாக் பண்ணிக்கணும். பிஎன்பி பைனான்ஸில் லாக் பண்ணி வச்சுட்டேன்னா நமக்கு அந்த காயின் ஃப்ரீயா ஏர்ட்ராப்பா வந்துட்டே இருக்கும். அது எவ்வளோ நாளாக நம்ம பிஎன்பி அங்கே இருக்குதோ அது பொறுத்து நமக்கு அந்த ஏர்ட்ராப் ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஜெரா எக்கோ சிஸ்டம் இவங்க என்ன பண்ணியிருக்குதுன்னா, இது ஒரு 100% ஃப்ரீ ஏர்ட்ராப் ப்ரொஜெக்ட் தான். ஓகே, அப்போ இந்த ஃப்ரீ ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? இந்த டோட்டல் சப்ளை வந்துட்டு மார்க்கெட்ல இருக்கிறது 3 மில்லியன் 3.31 மில்லியன் காயின் தான். அப்போ 31 மில்லியன் டோக்கன்னா 3,10,00,000 டோக்கன். அதுல 56% மட்டும்தான் ஏர்ட்ராப்பா கிடைக்கும் நமக்கு. அப்போ அந்த ஏர்ட்ராப் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மார்க்கெட்ல எக்ஸ்சேஞ்சில் அவைலபிளா இருக்கிற ஜெரா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு பிங்க் சேல் அந்த லாக்கர்ல நம்ம லாக் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா எதுக்காக லாக் பண்ணி வைக்கிறோம்? ஒரு வருஷத்துக்கு நாம அதை விற்க கூடாது. அப்போ விற்காம நம்ம ஒரு வருஷம் கழிச்சு அன்னைக்கு என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்ல தான் நம்ம செல் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட லாக்கர்ல வைக்கிறோம். அப்படி நம்ம லாக்கர்ல வச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வந்துட்டு ஃப்ரீயா இந்த ஜெரா டோக்கன் அந்த டோட்டல் சப்ளை நம்ம சொன்னோம்ல, அதுல 56% வந்து அவங்க பப்ளிக்கு ஏர்ட்ராப்பா கொடுக்க போறோம். இப்போ அது நம்ம வாங்குறதுக்கு ரிசீவ் பண்றதுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகுறது என்ன பண்ணணும்? நம்ம பேன்கேக் ஸ்வாப்பு இந்த பிங்க் சேல் மூலமா நம்ம அதை லாக் பண்ணி வச்சா போதும். அப்படி லாக் பண்ணி வைக்கும்போது அப்ராக்சிமேட்லி நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 0.8% இருந்து ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு பார்த்தேன்னா ஒரு 25% நம்ம என்ன வேல்யூ ஜெரா லாக் பண்ணுதோ அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு 25-30% ஆவரேஜா நமக்கு ஃப்ரீ ஏர்ட்ராப் டெய்லியும் 2 தடவை, காலையில ஒரு ஏர்ட்ராப், ஈவினிங் ஒரு ஏர்ட்ராப், இந்த மாதிரி நமக்கு 360 நாள் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு உண்டான கிரைட்டீரியா. ஓகே, அப்ப அந்த அந்த ப்ரோக்ராம் அது எப்படி பண்ணணும், எப்படி ஏர்ட்ராப் கிடைக்கிறது, அது எல்லாமே நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்ககிட்ட கேட்டா அவர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எப்படியாவது கிடைக்கும், அதோட ப்ராசஸ் என்னென்னலாம் உங்களுக்கு அவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுல 2 விதமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று, நமக்கு நம்மளோட மார்க்கெட்ல இருக்கிற காயினை வந்து நம்ம லாக் பண்ணான்னா ஏர்ட்ராப் கிடைக்கும். 2, நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கோம்ல, அதே ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ரிலேஷன்ஸுக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னா, அவரையும் இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு என்ன ஏர்ட்ராப் கிடைக்குதோ அதுலேயும் உங்களுக்கு ஒரு 20% இருந்து ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது. 50% வரைக்கும் ஆப்ஷன் ஏர்ட்ராப் கிடைச்சிடும். அப்போ அது எப்படி கிடைக்கும்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்ட்ராப்பில் 20% உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட் லைனில் இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் 10 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அந்த 10 பேத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு 20% வந்துடும். 2வது லெவலில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து 15% வந்துடும். இப்போ ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு மேட்சிங் போனஸ்ன்னு சொல்லணும். இது வந்து லெவல் இன்கம் கிடையாது, இது வந்து மேட்சிங் போனஸ். இப்போ மேட்சிங் போனஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு ரெஃபரல் இருக்கணும். அதே மாதிரி $50 ஒர்த்து ஜெரா நீங்க லாக்கர்ல வச்சிருந்தால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 20% கிடைக்கும். அதுதான் கண்டிஷன் இருக்கு, அந்த மேட்சிங். இது ரெண்டுமே மேட்ச் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த போனஸ், அந்த ஏர்ட்ராப் கிடைக்கும். அதுக்கு தான் மேட்சிங் போனஸ்ன்னு சொல்றது. 2வது லெவல்ல இருக்கிறவங்களோட இன்கம் ரெஃபரல் நமக்கு லெவல் இன்கம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 2 ரெஃபரல் பண்ணியிருக்கணும், $100 ஒர்த்து ஜெரா நம்ம லாக் பண்ணியிருக்கணும். ஓகே, 3வது லெவல் கிடைக்கிறதுக்கு $150 ஒர்த்து ஜெரா நம்ம லாக் பண்ணியிருக்கணும். 4வது லெவல் கிடைக்கிறதுக்கு $200 ஒர்த்து ஜெரா லாக் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி $1000 ஒர்த்து ஜெரா இருந்தது அப்படின்னா 5 ரெஃபரலும் பண்ணி முடிச்சிருக்குதுன்னா உங்களுக்கு 20 லெவல் வரைக்கும் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்ட்ராப்ல இருந்து பர்சன்டேஜ் வந்துட்டே இருக்கும்.
ப்ளஸ் உங்களுக்கு ரேங்கிங் போனஸ்ன்னு சொல்லி இன்னொரு பெனிஃபிட். அது வந்துட்டு அப் டு 50% அப்படின்னா, உங்களோட டீமுக்கு டோட்டல் கிடைக்கக்கூடிய ஏர் ட்ராப்போட 50% வரைக்கும் ரேங்க் போனஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்ப ரேங்க் போனஸ் கிடைக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன்னா, நீங்க X1லிருந்து X9 வரைக்கும் ரேங்க் இருக்குது. அந்த ரேங்க் நீங்க அச்சீவ் பண்ணணும். அந்த ரேங்க் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? $200 வொர்த் ஜெரா நம்ம லோக்கல்ல இருக்கணும். $10,000 வொர்த் ஜெரா உங்களோட ஹையஸ்ட் லைன். அப்ப நீங்க 5 ரெஃபர் பண்ணியிருக்குதுன்னா, அவங்க அதுல ஒருத்தர் ஒரு லைன்ல இருந்து $10,000 பிசினஸ் வந்திருக்கணும். மத்த லைன் எல்லாமே சேர்த்து $3,000 பிசினஸ் வந்தது அப்படின்னா, உங்களுக்கு டோட்டல் டீமுக்கு கிடைக்கக்கூடிய ஏர் ட்ராப்ல 10% வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்க் அச்சீவ் பண்ண உங்களுக்கு 50% வரைக்கும் ஏர் ட்ராப் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரேங்கிங் போனஸ் சேம் ரேங்க் அப்பர் ரேங்க் போனஸ்னா X4 ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கீழே அவங்களோட டீமில் இருக்கிறவங்க அவங்களோட ஹையர் ரேங்கோ இல்லை ஈக்குவல் ரேங்க் வந்தா கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏர் ட்ராப்ல இருந்து ரேங்க் போனஸ்ல இருந்து 10% கிடைச்சிடும். ஸோ இதுதான் ரேங்க் போனஸ், ஈக்குவல் ரேங்க் போனஸ்ன்னு சொல்றது. கான்ட்ரிபியூட்டர் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்றது என்னன்னா, நம்ம பை பண்ணும்போது செல் பண்ணும்போது அந்த 3% ஸ்லிப்பேஜ் சார்ஜ் இருக்குதுல்ல, அதுல 50% பேர்னிங்ல போயிடும், 50% கான்ட்ரிபியூட்டர் ரிவார்டா அது ஒரு பூல்ல இருந்து நமக்கு கொடுத்துடுவாங்க. அதே மாதிரி விட்ரோவல் சார்ஜஸ் வந்துட்டு கார்டு, மாஸ்டர் கார்டு, விசா கார்டு. இப்போ நம்மளோட எக்கோ சிஸ்டம் வந்துட்டு நிறைய யூட்டிலிட்டி ஆட் பண்ணியிருக்கோம். கேமிங் யூட்டிலிட்டி இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு இப்போ செராவா கிடைக்கிற ஏர் ட்ராப் வந்து நம்ம விசா மாஸ்டர் கார்டுக்கு, அப்போ விசா மாஸ்டர் கார்டு கம்பெனி ஃப்ரீயா கொடுக்குறோம். அது வந்து யாருக்கு ஃப்ரீயா கொடுக்குதுன்னா, $1,000 ஒர்த் ஜெரா மேல யாரு லாக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ விசா மாஸ்டர் கார்டு கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு 100 கண்ட்ரியில பேங்க் விட்ராவல் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான யூட்டிலிட்டி கொண்டு வந்திருக்கோம். அப்ப அந்த யூட்டிலிட்டி இப்ப நம்ம ஜெரா ப்ரமோட் பண்றோம் இல்லையோ அது செகண்டரி. யாரு $50ல ஜெரா லாக் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லா இந்த USDT விட்ராவல் ஆப்ஷன் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கான் இப்ப நேத்துல இருந்து. அப்படின்னா நீங்க டைரக்டா உங்களோட கையில இருக்கிற USDT டைரக்டா ஜெரா அக்கௌண்ட்டுக்கு லோட் பண்ணிட்டு அங்க இருந்து நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்ல உங்களோட விசா கார்டுக்கோ டைரக்டா USDT எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் ஒரு புது ஆப்ஷன் இப்போ ஆட் பண்ணிருக்குது. அதே மாதிரி விட்ரோவல் சார்ஜஸ் வந்துட்டு 2% பிளஸ் 0.7% கார்டு விட்ரோவல். விஐபி மெம்பர்ஸுக்கு மற்ற விட்ரோவல்ஸ் எல்லாம் 4% பிளஸ் 0.7 ஜெரா. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட். இதுல நீங்க ஏதாவது இன்னும் கிளாரிட்டி வேணும்னா கேட்டுக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே. சார் அந்த பிங்க் சேல் கொஞ்சம் கம்மி சார். பிங்க் சேலா? பிங்க் சேல்னா இப்போ நமக்கு இப்போ நம்ம ஆக்சுவலி லாக் பண்ணக்கூடிய அமௌண்ட் நான் சொன்னேன்ல அது வந்து லாக்கர்ல தான் இருக்கும். ஸோ லாக்கர்னா அது வந்து பிங்க் சேல். பிங்க் சேல் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு லோக்கர். ஸோ இதுல நம்மளோட டோக்கன் பாக்கெட்டை வேலெட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ என்னோட வேலெட்டை இங்க கனெக்ட் ஆயிருக்குது. பிஎன்பி செயின் கனெக்ட் பண்ணி ஓகே. இப்போ என்னோட லாக்கர் அந்த வேலெட் கனெக்ட் ஆயிருக்குது. அப்புறமா பிங்க் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த டோக்கன் போயிடுச்சுன்னா அங்க நமக்கு எங்க நம்ம லாக் பண்ணியிருக்கிற டோக்கன் பார்க்கலாம். ஸோ அப்போ என்னோட டோக்கன் வந்துட்டு நான் எங்க லாக் பண்ணியிருக்குது, பிங்க் சைடில் லாக்கர்ல வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ நான் இது என்ன பண்ணுவோம், ஒரு 495 ஜெரா, ஒரு 495 ஜெரா, ஒரு 800 ஜெரா இது வந்து நான் லாக் பண்ணியிருக்கோம். இது எப்போ அன்லாக் ஆகும் அந்தந்த டேட்டும் இங்க பார்க்க முடியும் நீங்க. இப்போ என்னைக்கு ஆகுதுன்னா இன்னைக்கு 276 டேஸ் இருக்குது இன்னும் அன்லாக் ஆகிறதுக்கு.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் எத்தனை நாள் இருக்குதோ அது எல்லாமே அங்கே கிளியராக காமிச்சுக்கும். அதே மாதிரி டோட்டல் கம்பெனி வந்து ஆக்சுவலி இது டோட்டல் சப்ளை பிங்க் சைடில் வச்சுட்டு அதையும் லாக் பண்ணியாச்சு. அது நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அப்படின்னா கம்பெனி கிட்ட டோக்கன் கிடையாது. டோட்டல் சப்ளை யாருக்கிட்ட இருக்குது? டெவலப்பர் கையில கிடையாது. பிங்க் லாக்கில் வச்சு லாக் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த டோக்கன் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி ரினவுன்ஸ் பண்ணியாச்சு, ஓனர்ஷிப் ரினவுன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால டெவலப்பர் கையில காயின் கிடையாது. எங்க இருக்குது இதெல்லாம்? நீங்க ஏவிஇல AVE.ai வந்து போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஏவிஇனா அதுதான் ஆடிட் பண்ணி இருக்கிற அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி சொல்லுது, நீங்க இதெல்லாமே பார்த்துக்கலாம். டோட்டல் சப்ளை 31 மில்லியன் பாருங்க. 89% இப்போ ஏர்ட்ராப் வெளியில போக, மீதி இப்போ 89% இன்னும் பிங்க் லாக் கலர் இருக்குது. 10% டோட்டல் சப்ளைல இருந்து பேர்னிங் வேலெட் போச்சு. கேக் வேலெட் பேன் கேக் ஸ்வாப்பில் 0.18% இருக்குது. அதே மாதிரி மற்றதெல்லாம் யார் கையில் காயின் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இதோட டீட்டெயில்ஸு. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர். சார், எனக்கு ஒரே ஒரு சொல்லுங்க கொஸ்டின். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இப்போ பிங்க் வாலெட்ல வச்சிருக்காங்க. இது மந்த்லி ஒன்ஸ் வந்து எவ்வளவு காயின் சார் வெளியே வரும்? அது வந்து இது காயின் ரேட் ஏறதுக்கான பாசிபிலிட்டி எதனால அந்த காயின் ரேட் ஏறும்னு சொல்றீங்க? அந்த ரீசன் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் இப்போ நீங்க இப்போ நாங்க பார்த்து காமிச்சோம். டோட்டல் சப்ளை எவ்வளவு இருக்கு சார்? 31 மில்லியன். கரெக்ட் தானே? ஆமா சார். இந்த 31 மில்லியன் யாருக்கிட்ட இருக்குது? கம்பெனி கிட்ட இருக்கா? இல்ல சார், பிங்க் வாலெட்ல இருக்கு. பிங்க் சேல் லோக்கர்ல வச்சிருக்கோம். அங்க லோக்கர்ல இருந்து இந்த காயின் எப்படி வெளியில வரும்? இந்த 89% இப்போதைக்கு எவ்வளவு இருக்குது? 89% அப்படின்னா 2,77,00,000 காயின் இருக்குது. கரெக்ட். 31 மில்லியன் காயின் 3.1 மில்லியன் சாரி 3.1 மில்லியன் அப்படின்னா 31 லட்சம் காயின் பேர்ன் ஆயிடுச்சு, டெட் ஆயிடுச்சு. ஓகே சார். மீதி அப்போ 89 பிளஸ் 10%னா 99.64% இல்ல? எஸ் சார். 99.64% இப்ப யாராலையும் தொட முடியாது. அப்படின்னா இந்த காயின் மார்க்கெட்ல இல்லன்னு தானே அர்த்தம்? ஆமா சார். இல்ல இது அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்களா சார்? இந்த காயின் வந்து வெளியே எடுக்க முடியாத மாதிரி பண்ணிருக்காங்களா? அது எப்படி சார்? அதான் சார் எல்லாம் பாருங்க, இங்க லாக்கர்ல வச்சாச்சு பாருங்க. லாக் இருக்குதா இங்க? ஆமா இது சார். இது நம்ம கம்பெனியோட லெக்ஸரா வெப்சைட்ல உங்களுக்கு காமிக்கல. இது எங்க காமிச்சிட்டு இருக்கோம்? AVE.ai. அது வந்து ஆடிட்டிங் அத்தாரிட்டி. ஓகே சார். ஒரு 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 கான்ட்ராக்ட் ஆடிட் பண்ணணும். அப்பதான் அது வந்து டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லும். ஓகே சார். இல்ல இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப சடனா கம்பெனி நினைச்சா இந்த லாக்கர்ல இருந்து வெளியே எடுக்க முடியுமா முடியாதா சார்? இது பெர்மனன்ட்லி ரினவுன்ஸ் பண்ணியாச்சு சார். ஓனர்ஷிப் ரினவுன்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. இங்க எழுதி இருக்குது மேல பாருங்க, ஓனர் ரினவுன்ஸ். பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது சார். இது யாரு சொல்லுது? ஆடிட்டட் பை AVE.ai. ஓகே சார். ஓகே. அப்போ இந்த டோட்டல் சப்ளை ஓனர்ஷிப் ரினவுன்ஸ் பண்ணியாச்சுன்னு என்ன சொல்றது? தமிழ்ல அதுக்கு என்ன வேர்டு? ரினவுன்ஸ்னா மலையாளத்துல உபேட்சிச்சுன்னு சொல்லு. உபேட்சிச்சுன்னா உடமஸ்தத அவகாசம். ஓனர்ஷிப் உபேட்சிச்சு அப்படின்னா அது ஓனர் வந்து இல்ல அப்படிங்கிற முடியாது சார். இப்போ இப்போ நீங்க ஒரு கீ வந்துட்டு தொலைச்சிட்டேன்னு சொல்லுவோம்ல நம்ம. ஆமா. அதே மாதிரி இந்த இப்ப நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன பண்றோம்? கவர்மெண்ட் பேர்ல எழுதி கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகே. அப்ப இனிமே அதோட ஓனர் யாரு? நீங்க இல்ல. எஸ் எஸ். அந்த ஓனர்ஷிப் ரினவுன்ஸ் பண்ணியாச்சு நீங்க. அதே மாதிரி தான் இங்க இந்த டெவலப்பர் வந்து இந்த பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை ரெடி பண்ணிட்டு அதோட ஓனர்ஷிப்பை கீ வந்து தொலைச்சிட்டான். ஓகே சார், புரியுது. ஸோ நாளைக்கு இந்த டெவலப்பர் நினைச்சாலும் இது திருப்பி எடுக்க முடியாது. அட்மின் கண்ட்ரோல் இல்ல. ஓகே சார். ஓகே. ஸோ இது ஆத்தரைஸ் பண்ணது இது அப்படி அப்ரூவல் கொடுத்தது யாரு? நம்ம கொடுக்கல. ஓனர் சும்மா சொன்னா அது ஓனர்ஷிப் ரினவுன்ஸ்னு சொன்னா ஆகாது இல்ல.
எங்க சொல்லணும்? ஒரு அத்தாரிட்டி சொல்லணும். ஓகே, இது வந்து ISI சர்டிஃபைடுன்னு நம்ம சொல்றோம் இல்ல, இப்ப இந்தியாவுல எல்லாம். அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி அது இது பண்ணணும். ஓகே, இது வந்து ரெனவுன்ஸ் பண்ணிருச்சு. இல்லைன்னா இது ஓனர்ஷிப் டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லணும். கரெக்ட். கரெக்ட் சார். அந்த மாதிரி இது சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஓனர் இப்ப டெவலப்பர் கையில காயின் கிடையாது. டோக்கன் இதுல டோட்டல் சப்ளை எங்க இருக்குது? பிங்க் சைடுல இருக்குது. அதையும் நீங்க இங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். கரெக்ட். கரெக்ட் சார். இது இது பிங்க் சைல் இருக்குன்னு ஏவிஇ சொல்லுது. அப்ப பிங்க் சைல் இருக்குதான்னு நாம ஏவிஇல போய் செக் பண்ணணும்ல. பிங்க் சைல்ல போய் செக் பண்ணணும்ல. ஆமாக்கா சார். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இதோ பிங்க் சைல நம்ம இப்போ ஓபன் பண்ணியாச்சு. நான் என்னோட டோக்கன் பிங்க் சைல்ல வச்சிருக்கிறது உங்களுக்கு காமிச்சோம். இப்ப அதே மாதிரி கம்பெனியோட டோட்டல் சப்ளை எங்க இருக்குதுன்னு பிங்க் சைல் இருக்குதான்னு செக் பண்ணணும்ல. அதுக்கு அந்த கண்டிப்பா கான்ட்ராக்ட் சார். அட்ரஸை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி பிங்க் சைடில் இங்க போடணும். போட்டுட்டு அப்போ ஜெரா காமிக்கும் பாருங்க, ஜெரா டோக்கன் வந்துருச்சு. அதை வியூ கொடுக்கணும். வியூ கொடுத்துருச்சுன்னா நீங்களே இதெல்லாம் வெரிஃபை பண்ணலாம். அதுக்கு தான் லைவா எல்லாமே காமிக்குது. இப்போ நான் சொல்லுதுன்னதுக்காக நீங்க வந்து இதை பண்ணக்கூடாது. நீங்க உங்களோட ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு ஓகேன்னு பட்டுடுச்சுன்னா மட்டும் நீங்க இது லாக் பண்ணிக்கலாம், ஏர் ட்ராப் எடுத்துக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, கரண்ட் லாக்டு அமௌண்ட் எவ்வளவு இருக்குது? 2,77,88,016 காயின் இப்போ பிங்க் சைட்ல லாக் பண்ணி வச்சிருக்குதுன்னு பிங்க் சைலும் சொல்லுது. அங்க ஏவியிலும் நான் பார்த்தாச்சு. கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார். அப்போ இதை நம்ம நம்பலாம். ஓகே, அது கரெக்டா இருக்குது, அவன் சொன்ன மாதிரியே லாக் பண்ணி வச்சிருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ மீதி மார்க்கெட்ல இருக்கிற காயின் எவ்வளவு இருக்குது? ஒன்லி 99.64 போயாச்சுன்னா 100%ல இருந்து மைனஸ் 99.64 போக 0.36% மட்டும்தான் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்குது. கரெக்ட் தானே? கரெக்ட் சார். அந்த 0.36ல 0.18 மட்டும்தான் இப்போ நம்மளும் நாங்களும் நான் வாங்க முடியும், இல்லை நீங்க வாங்க முடியும். எக்ஸ்சேஞ்சில் பேன்கேக் ஸ்வாப்ல இருக்கிற காயின் மட்டும்தானே நம்ம வாங்க முடியும். மற்றதெல்லாம் பப்ளிக் கிட்ட இருக்குது, மக்கள் கிட்ட இருக்குது, மைனிங் கான்ட்ராக்ட்ல இருக்குது. அப்ப இதை நம்ம எடுக்க முடியாது. அப்ப நம்ம இப்போ வாங்கக்கூடிய பெர்சன்டேஜ்னா எவ்வளவு இருக்குது? வெறும் 0.18% மட்டும்தான். அப்ப மார்க்கெட்ல சப்ளை குறைவா இருக்கா, அதிகமா இருக்கா? மார்க்கெட்ல சப்ளை அதிகமா இருக்கா, குறைவா இருக்கா? கம்மியா இருக்கு. கம்மியா இருக்குது. அப்ப மார்க்கெட்ல சப்ளை கம்மி ஆயிடுச்சுன்னா டிமாண்ட் ஏறுமா? டிமாண்ட் ஏறும், ரேட் ஏறும். கரெக்ட் தானே? இப்போ இவன் இன்னொரு இப்போ ஏர் ட்ராப் வந்து டெய்லி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு இல்ல. அப்ப இந்த கொடுக்குற ஃப்ரீ ஏர் ட்ராப் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ $10 இருக்குது ஒரு ஜெராவுக்கு. எனக்கு டெய்லி ஃப்ரீ ஏர் ட்ராப் கிடைச்சிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஏர் ட்ராப் கொண்டு போய் பேன்கேக் ஷாப்ல வித்துரும். அப்ப பேன்கேக் ஷாப்ல அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா? பேன்கேக் ஷாப்ல குவாண்டிட்டி அதிகமாயிடும். அப்ப அந்த குவாண்டிட்டி அதிகமாகாம இருக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம்? இவன் அடுத்தது என்ன பண்ணோம்? நமக்கிட்ட எல்லாம் சொன்னேன், நீங்க எல்லாம் பேன்கேக் ஷாப்ல இருந்து காயினை வாங்கிக்கோங்க, பிங்க் சைட்ல கொண்டு போய் உங்களோட பர்சனல் லாக்கர்ல வைங்க. அப்போ டோட்டல் சப்ளை பிங்க் சைட்ல இருக்கிறதுல இருந்து வெளியில வந்தா அது மார்க்கெட்டுக்கு வந்துடும். அங்கே அதிகமாகாம இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட சப்ளை சப்போர்ட் பண்றோம். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? மார்க்கெட்ல இருக்கிற காயினை வாங்கி நம்மளோட லாக்கர்ல வைக்கிறதுனால மார்க்கெட்ல வரக்கூடிய சப்ளை ஆட்டோமேட்டிக்கா குறையும். அப்ப சப்ளை குறைஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பா டிமாண்ட் ஏறிடும். இப்போ பிட்காயின் வந்து என்ன பண்ணோம்? 2008ல இருந்து 16 வரைக்கும் டோட்டல் சப்ளை நீங்க பார்த்தேன்னா 75% சப்ளை மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு. அப்போ இது வந்து டோட்டல் சப்ளை நீங்க பார்த்தேன்னா ஒரு 50% சப்ளை யாருக்கிட்ட இருக்கும்? டெவலப்பர் கையில தான். என்ன ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து மைனிங் பண்றதுக்கு வேற யாருமே இல்லை, பிட்காயினை பற்றி தெரியாது. அப்போ கண்டிப்பா டெவலப்பர் மட்டும்தான் அங்க மைன் பண்ணி இருக்கும். டெவலப்பர் கையில தான் 50% காயின் இருக்கும். இன்னொரு 12ல இருந்து 16 வரைக்கும் மைனிங் பண்ண காயின் கூட மெஜாரிட்டி காயின் டெவலப்பர் கிட்ட இருக்கும், மீதி மைனர்ஸ் கிட்ட இருக்கும். அப்போ அதனாலதான் நீங்க பார்த்தேன்னா 2016 வரைக்கும் மார்க்கெட்ல டிமாண்ட் கிரியேட் ஆகல. அதுக்கு பிறகுதான் 16ல இருந்து தான் ஆக்சுவலி பிட்காயினுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆனது. ஆனா
இங்க ஜெரா வந்து டெவலப்பர் என்ன பண்ணேன்னா, அவன் டோட்டல் சப்ளை கையில வைக்காம, இல்ல மைனிங்ல கூட வந்தாலும் அவனுக்கு வர்றதில்ல. இல்லைன்னா ஏர்ட்ராப் வர்றது டெவலப்பருக்கு வர்றது ஒரு லிமிட்டட் சப்ளை தான். அது வச்சு அது எவ்வளோன்னு அங்க காமிச்சிருக்குது. 0.16% தான் அவனுக்கு கிடைக்கும். அப்போ இந்த டோட்டல் சப்ளைட 10% மொத்தமா அசைன் பண்ணியிருக்கோம். அது கூட ஏர்ட்ராப்பா தான் வரும். 2035 தான் இவருக்கு வந்து டோட்டல் சப்ளை ரிலீஸ் ஆகும். அப்ப 10 வருஷத்துக்கு லாக் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சப்ளை கூட. அப்போ இங்க மார்க்கெட்ல ஆப்வியஸ்லி டே 1ல இருந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். டிமாண்ட் கிரியேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ கூடும். இன்னொன்னு டிமாண்ட் சப்ளை மட்டும் இல்லாம இவன் என்ன பண்ணேன்னா யூட்டிலிட்டி கொண்டு வந்துட்டோம். ஸோ எல்லா கம்பெனியும் யூட்டிலிட்டி ஃபியூச்சர்ல கொண்டு வரும்னு சொல்லுவான். இவன் டே 1ல இருந்த யூட்டிலிட்டியும் கொண்டு வந்தாச்சு. ஆல்ரெடி கேமிங் இருக்குது. நிறைய பேர் கேமிங் விளையாடுறதுக்காக ஜெரா டோக்கனை பர்ச்சேஸ் பண்றோம். ரெண்டாவது யூட்டிலிட்டி இப்போ கார்டுக்காக இப்போ நான் எல்லாம் இந்த ஜெரா ஆப்பர்ச்சுனிட்டி செலக்ட் பண்ணது என்னன்னா கிரிப்டோ கார்டு. இப்போ மாஸ்டர் விசா கார்டு நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த கார்டுக்காக நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணோம். ஒரு சில பேர் வந்து ரிபேட் கிடைக்கிறதுக்கு குளோபல் வந்து நீங்க அமேசான், பிளிப்கார்ட், பெட்ரோல் பம்ப்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், ஸோ எல்லா இடத்துலையும் இவன் டைப் பண்ணிட்டு இன்னைக்கு ரிபேட் கொடுக்குறான். அதுவும் ஜெராவில் ரிபேட் கொடுக்குறான். இப்போ நம்ம அந்த கடையில் ஜெரா யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா நமக்கு என்ன கிடைக்குது? ரிபேட் கிடைக்குது. ஜெராவை கிடைக்கிறதுனால இன்னைக்கு $10 இருக்கும், நாளைக்கு அது $100 ஆகலாம், $1000 ஆகலாம். அப்போ ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு கிடைச்ச ரிபேட் வந்துட்டு என்ன ஆகும்? நான் இங்க ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு அங்க ஏர்ன் பண்ண முடியுது ரிபேட்டா. அது ஒரு யூட்டிலிட்டி. இப்ப அடுத்த ஒரு அட்வான்டேஜ் யூட்டிலிட்டி இது கொண்டு வந்துட்டோம். குளோபல் மக்களுக்கு 100 கண்ட்ரியில் இருக்கிற மக்களுக்கு யூஎஸ்டிடி சேஞ்ச் பண்ணி அவங்களோட ஃபியட் கரன்சிக்கு கொடுக்குறான். அப்ப நிறைய பேர் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்துறதுக்காக உள்ள வரான். இப்போ எனக்கு ஒரு தெரியும், என்னோட டீம் எல்லாமே கொரியன் டீமு, மலேசியன் டீமு, இந்தோனேஷியன் டீமு, அது மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா டீமு, இவங்களுக்கெல்லாம் இந்த ஃபியட் கரன்சி மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்க கண்ட்ரியில அவங்க கரன்சில ஜெரா கன்வெர்ட் பண்ற, யூஎஸ்டிடி கன்வெர்ட் பண்றதுக்கு ஆப்ஷன். ஜெரா கன்வெர்ட் பண்றதுக்கு இல்ல, ஜெரா ஆல்ரெடி இருக்குது. அது இல்லாம யூஎஸ்டிடியை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய யூட்டிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. இதனால மார்க்கெட்ல டிமாண்ட் ஏறுது. அந்த டிமாண்ட் ஏறினதுனால தான் இன்னைக்கு ஜெராவோட ரேட் மார்க்கெட்ல மேல மேல வந்துட்டு இருக்குது. இப்போ நீங்க பார்த்தேன்னா காயின் ரேட்டு கீழே விடவே முடியல. கீழே போச்சுன்னா அடுத்த செகண்ட்ல மறுபடியும் பை பண்றோம், அது ஆட்டோமேட்டிக்கா மேல போயிட்டு இருக்கோம். அப்ப இங்க பம்பிங் டம்பிங் பண்றதுக்கு கம்பெனி கிட்ட காயின் கிடையாது. இல்ல ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட காயின் அக்யூமுலேட் ஆனது கிடையாது. இனிஷியல் பிரைஸில் இருந்த காயினையும் 31 லட்சம் காயின் அப்படின்னா 004 ரேட்ல லான்ச் பண்ண காயின், அந்த 00 ரேட்ல இருந்து ஆல்மோஸ்ட் $1 வரைக்கும் இருக்கிற மேக்சிமம் காயின்ஸ் 31 லட்சம் காயினையும் டெவலப்பரே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் எக்ஸ்சேஞ்சில் இருந்து. அந்த டோக்கன் அவன் பேர்னிங்ல விட்டுட்டான். அதுதான் 10% பேர்ன் ஆயிடுச்சுன்னு நான் காமிச்சேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ 10% பேர்னிங்ல போயிடுச்சு. அதனால நார்மல் குறைஞ்ச ரேட்ல இருக்கிற காயின் யாருக்கிட்டையும் கிடையாது. ஸோ அதனாலதான் மார்க்கெட்ல இன்னைக்கு டிமாண்ட் தகுந்த மாதிரி வேல்யூ ஏறிட்டு இருக்கு. கிளியர் ஆயிடுச்சா சார்? மேடி சார், உங்க வாய்ஸ் கேட்கல. கிளியர் சார், கிளியர். ஓகே ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம எல்லாமே கிளியர்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சார் இந்த கார்டு லைவா வருமா, எப்படி டிஜிட்டலா சார்? சார் கார்டு இப்போ ஆல்ரெடி மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். குளோபல்லி நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் யூஸ் பண்ற கார்டு கிடையாது, இன்டர்நேஷனல் கார்டு. நீங்க எங்க வேணா உலகம் பூரா எங்க வேணா பிசிக்கல் ஆகட்டும், ஆன்லைன் ஆகட்டும். இப்போ நீங்க உங்களோட நார்மல் கார்டு இருக்குல்ல சார், விசா மாஸ்டர் கார்டு, அது நீங்க எப்படி யூஸ் பண்றோம் அதே மாதிரி இப்போ நீங்க அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? கார்டு நம்பரு, அதோட சிவிவி, அதோட எக்ஸ்பைரி டேட் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்றோம்ல. அதே மாதிரி இங்கேயும் நீங்க இந்த கார்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க டைரக்டா பிசிக்கல் கார்டு ஓபன் பண்ணி காட்டுங்க. அது ரிபேட் பிசிக்கல் ஷாப்ல போனா அங்கேயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இது வந்து நான் என்னோட ஃப்ரெண்டு இங்க கேரளாவில் மஞ்சேரின்னு ஒரு இடத்துல அவர் போய் யூஸ் பண்ணது.
ஹிப் ஹாப்னு சொல்லி ஒரு ஷாப், இது டெக்ஸ்டைல்ஸ். இது அந்த ஷாப்ல நேத்து 2400 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்லைன். அப்போ இங்க கார்டு வந்து நம்மளோட மொபைல் தான் கார்டா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இது பாருங்க, இது மலேசியால ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். இதுதான் நம்மளோட விசா கார்டு. ஸோ இந்த கார்டு அங்க வந்து விசா பாருங்க, பேங்க்ல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. இது மொபைல்ல நீங்க பாத்துக்கலாம் அதோட டீடைல்ஸ் எல்லாமே. விசா கார்பரேஷன் பாருங்க, 25th டிசம்பர்ல ரிங்கெட் 72.8 ரிங்கெட் செலவு பண்ணியிருக்கான். ஸோ நீங்க எந்த கண்ட்ரியில ஸ்பெண்ட் பண்றோனோ அந்த கண்ட்ரி கரன்சியா அது செலவாகுது. இப்போ நான் கூட போன வாரம் ஒரு 10 days முன்னாடி மலேசியா போயிருந்தோம். அங்க வந்து நம்ம ரிங்கெட்டை கன்வெர்ட் பண்ணி நான் கொண்டு போகல, என்னோட கார்டுல லோட் பண்ணி கொண்டு போச்சு. அங்க போய் நான் கார்டு தான் ஸ்பெண்ட் பண்ணது, செலவு பண்ணது. இது பார்த்தேன்னா தெரியும், அதுல நான் ஸ்கிரீன்ஷாட் குரூப்ல போட்டிருந்தது. இது ரிலையன்ஸ்ல சூப்பர் மார்க்கெட்ல யூஸ் பண்ணது. இது கேமிங்கோடது, நீங்க பாத்துக்கலாம். ஜெரா கேமிங், கேம் விளையாடுறதுக்காக இது யூஸ் பண்றோம் பாருங்க. சார் அதே மாதிரி டெய்லி வர ரிவார்டை நம்ம திருப்பி கூட அதுலயே ரீஇன்வெஸ்ட் பண்ணலாமா? டெய்லி பண்ண முடியாது சார், ஆனா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்குது. அங்க வந்துட்டு நம்ம நீங்க அதை வித்ட்ரா பண்ணாம இருந்தாலே உங்களுக்கு அங்க 0.3% ஏர் ட்ராப் வந்துடும். ஏன்னா வித்ட்ரா பண்றதுக்கு நமக்கு 5% பிளஸ் 1 ஜெரா சார்ஜ் வச்சிருக்கோம்ல. ஏன்னா ஆக்சுவலி இது நமக்கு ஃப்ரீயா தானே கொடுக்குறோம். ஃப்ரீயா கொடுக்கறதுனால மார்க்கெட்ல சப்ளை குமிய கூடாது. அதுக்கு தான் அந்த 5% பிளஸ் 1 ஜெரா சார்ஜ் வச்சிருக்கோம். அப்ப நம்ம டெய்லி எடுத்து வித்ட்ரா பண்ணாம இருக்கிறதுக்கு அப்படி வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, 1200 ஜெராவா எப்படி வந்தது? பாருங்க, ப்ரொமோஷன் ஈவெண்ட் 780 ஜெரா வந்திருக்கு சார். நான் கூட இப்பதான் பாக்குது, கிஃப்ட் அடிச்சிருக்குது. எப்படி பாருங்க, 780 சார் வாழ்த்துக்கள் சார். X5 அடிச்சாச்சு ரேங்க். சார் வாழ்த்துக்கள் சார், கங்க்ராச்சுலேஷன். ஆனந்தன் கங்க்ராட்ஸ். $780 எவ்வளவு? 780 ஜெரா சார். இல்ல 7,07,500,000 ரூபா. 7.5 லட்சம் வந்திருக்கு. சார் வாழ்த்துக்கள் சார். சூப்பர். நான் இப்பதான் பாக்குறேன் சார், நான் கூட ஆக்சுவலி பார்க்கவே இல்லை இது. அது 1200 ஜெராவா வர்றதுக்கு சான்ஸே இல்லையேன்னு நான் பார்த்தோம். பாருங்க, 1200 ஜெரா வந்திருக்குது வேலட்ல. X5 அச்சீவர் எடிஷன். நீங்க வாழ்த்துக்கள் சார். X5 கிரேட் ஆயிட்டீங்க. X5 சூப்பர் சூப்பர். வித்ட்ரா பண்ணுவோம் சார். எங்களுக்கு ட்ரீட் இல்லையா சார்? கண்டிப்பா சார், உங்களுக்கு இல்லாத ட்ரீட்டா சார்? நாளைக்கு ஒரு $2,000 ஆட் பண்ணணும் சார், ரெடி பண்ணி வச்சுங்க. எக்கோ சிஸ்டத்துல போவோம். யூஎஸ்டிடி எக்கோ சிஸ்டம் இல்ல, ஜெரா எக்கோ சிஸ்டம். வித்ட்ரா பண்றது எப்படின்னு காமிக்கிறேன். 1282 இருக்குது. எவ்வளவு வித்ட்ரா பண்ண முடியும், லிமிட் இருக்கான்னு தெரியாது, எப்படியும் நம்ம கொடுத்து பார்ப்போம். 1216 கிடைக்கும்னு காமிக்குது, போடுவோம். 1281 தான் போட முடியும். ஓகே, 1282 போட்டிருக்கேன் நான். ஓகே, 1281 1281 இருக்குது. எடுத்து வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா சக்சஸ்ஃபுல். வாவ், வித்ட்ரா வந்தாச்சு. அந்த ரேட் ஏறினதுனால ரேங்க் அடிச்சிருக்குது பாருங்க. பாருங்க,
1215 சேரா வந்தாச்சு. நியர்லி 11,000 USDT சார். சார் இப்போ இன்ஸ்டன்டா பண்ணீங்களா? சார் இப்பவே ஸ்போர்ட் வித்ட்ரா லைவா அடிச்சாச்சு. பண்ணீங்களா? டேட் இன்ஸ்டன்டா பாருங்க. கிரெடிட் ஆயிடுச்சுங்களா? உடனே கிரெடிட் ஆயிடுச்சா? டைமிங் அது ஆகலையா? ஸ்போர்ட் வந்துடும் சார். இங்க பாருங்க, டேட் டைம் எல்லாம் கீழே இருக்குல்ல. 26 12 25 21 39. ஐயோ 2 செகண்ட் சார் ஆயிடுச்சா நீங்க சார்? டோட்டல் டாலர்ல எவ்வளவு சார் வருது? நியர்லி $11,000 வருது. 7 லட்சம் ரூபா கிஃப்ட் எங்களுக்கு. வைஃப் சொல்லுங்க. இப்ப பாருங்க, இப்ப அது 12,000 ஆயிடுச்சு. இப்ப பாருங்க 11,000 இருந்தது. இப்ப காயின் ரேட் ஏறிச்சு கொஞ்சம், அதனால $12,000 காமிக்குது. ஆமா. ஸோ இதுதான் சார் அவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் இருக்குது. 31 நீங்க ரேங்க் அப்கிரேட் பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு ரேங்குக்கும் பெனிஃபிட் இருக்குது. சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ வந்து காயினை நம்ம வந்து உங்கள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா சார்? சார் காயின் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா. ஏன்னா காயின் வந்து இப்ப $10 தான் இருக்கு சார். அடுத்த வருஷத்துல $100 போகலாம், $1000 போகலாம். நான் ஏன் சார் இப்போ $10 வித்து அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும்? இப்ப நான் நினைச்சா இப்ப 1200 காயின் வாங்க முடியுமா சார் என்னால? முடியாது. கண்டிப்பா முடியாது. கரெக்ட் இல்ல? அப்ப நம்ம வந்த இதை வந்து நான் ஏன் வித்து இப்போ இது பண்ணணும்? சார் இப்ப இது நீங்க பிங்க் வேலட்ல லாக் பண்ணாம வெளியில வந்த காயின் நம்ம எப்ப வேணா சேல் பண்ணிக்கலாம் என்ன சார்? அந்த மாதிரி வந்திருக்கு. நமக்கு ஏர் ட்ராப் வந்த காயின் எப்ப வேணா நம்ம எடுத்துக்கலாம் சார். இது வந்து ஃப்ரீ ஏர் ட்ராப் கொடுத்தது. ரேங்க் அச்சீவ் பண்ணதுக்கு கம்பெனி இதுக்கு என்ன சார்? வா 12 இது lakhs இல்லாமலும் கம்பெனி இப்ப கொடுத்தது. அப்ப பாருங்க, என்ன நான் சார் இன்னொரு பிசினஸ் அது? காமிக்கிறேன். இப்ப நம்ம சார் கம்பெனி 12 lakhs கொடுக்கல சார். அவன் இப்ப சார் நீங்க பிட்காயினோட உற்பத்தி தெரியுமா உங்களுக்கு? 2008 இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு 50 பிட்காயின் ஃப்ரீயா கொடுத்திருந்தது. ஓகே, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் 50 பிட்காயின். அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை? 10 நிமிஷம் இல்ல, ஒரு மணி நேரத்துல 300 பிட்காயின் ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரீயா கொடுத்திருந்தது. எப்போ? 2008 கதை சொல்றோம் நான். ஓகே, 2008 இருந்து 12 வரைக்கும். அப்ப 300 பிட்காயின் ஒரு மணி நேரத்துக்குன்னா இன்டு 24 ஹவர்ஸ் 7200 பிட்காயின் ஒரு நாளைக்கு ஃப்ரீயா கொடுத்தது. ஆனா பிட்காயினோட விலை இப்ப எவ்வளோ? $1 கோடி. அப்ப நீங்க அன்னைக்கு இந்த மைனிங் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீ ஏர்ட்ராப் அங்க பிட்காயின் ஏர்ட்ராப் நீங்க ரிசீவ் பண்ணி இருந்ததுன்னா இன்னைக்கு 7200 கோயின் தேவையில்லை. ஒரு நாளைக்கு வந்த ஒரு ஏர்ட்ராப் உங்களுக்கு வந்திருந்தா கூட 50 பிட்காயின் வந்திருக்குமா? ஆமா சார். ஆமா. இன்னைக்கு அது நீங்க வச்சிருந்ததுன்னா 50 கோடியா சார்? ஆமா சார். ஆமா. இவ்வளவுதான் சார். இங்க வந்து நமக்கு ஏர்ட்ராப் கிடைச்சது என்ன? டோக்கன் ஃப்ரீயா கொடுத்துருக்கான் அவன். இன்னைக்கு மார்க்கெட்ல இதோட ரேட்டு தான் என்ன இருக்குது. இப்ப நான் செராவை யூஎஸ்டிடியா மாத்தணும்னா எவ்வளவு கிடைக்கும் எனக்கு பாருங்க. 1216 செரா இருக்குது. இது நான் வித்தா யாரு எனக்கு $11,330 கொடுக்குது? கம்பெனி கொடுக்குதா? இல்ல இல்ல. மார்க்கெட் கொடுக்குது. கரெக்ட் தானே? USD. எக்ஸ்சேஞ்சில் இருந்து எனக்கு வருது $11,000. கரெக்ட் தானே சார்? correct sir. ஸோ இங்க கம்பெனி எதுவும் கொடுக்கல. மார்க்கெட்ல அவன் யூட்டிலிட்டி டோக்கன் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த யூட்டிலிட்டி டோக்கனுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் உருவாயிடுச்சு. அந்த டிமாண்ட் இருக்கிறதுனால இப்போ இது வந்து என்னால நான் $10 விற்க முடிஞ்சிச்சு. இதே நான் ஒரு வருஷம் கழிச்சு வித்தா, இல்ல 6 மாசம் கழிச்சு வித்தா நான் $50 வரத்து கொடுக்கலாம்ல? இல்ல நான் இப்போ இந்த 1200 செரா மறுபடியும் ரீஸ்டேக் பண்ணா எனக்கு டெய்லி இதுக்கு வந்து ஆவரேஜா ஒரு 25%னா எவ்வளவு கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு? $11,326 into
ஒரு 25% மந்த்லினா $2,800 டே மாசம் வரும்ல எனக்கு. இருக்குது, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் போட்டிருக்கான், $1.5 லட்சம் போட்டிருக்கான். நீங்க குரூப்ல பார்த்திருப்பேன்னு தோணுது அது. அவருக்கு ஃப்ரீ ஏர்ட்ராப் வந்துட்டு இருக்கிறது. இது பாருங்க 15,556 ஜெரா போட்டிருக்கா ஒருத்தர். $1,52,195. அவருக்கு ஒரு நாளைக்கு 105 ஜெரா ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 105 ஜெரா. அப்ப 360 நாளைக்கு 5 இன்டு 360 நாள் 37,800 ஜெரா கிடைக்கும்ல ஒரு வருஷத்துல. அவன் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கா. நம்ம தகுதிக்கு நம்ம இதுக்கு நம்மளோட எலிஜிபிலிட்டி நம்ம வாங்கிக்கலாம். பிட்காயினும் அப்படிதான். இப்பவும் பிட்காயின் ஃப்ரீயா தான் கொடுக்குறான். ஆனா என்ன, இப்போதைக்கு நம்ம மைனிங் பண்ணணும்னா பெரிய மைனிங் ஃபார்ம் வைக்கணும், நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஆனா அதே 2012, 10 எல்லாம்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் வாங்கினா நம்ம மைனிங் பண்ணியிருக்கலாம். ஃப்ரீயா ஏர்ட்ராப் வந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க இவன் ஃப்ரீயா எப்படி கொடுக்குறான்? யாரு வந்துட்டு மார்க்கெட்ல இருக்கிற காயினை வாங்கி லாக்கர்ல வைக்கிறோம், அவனுக்கு ஃப்ரீயா கொடுக்குறான். அது ஃப்ரீயா கிடைக்கிறது, நம்ம வாங்கிட்டு போலாம்ல. ஓகே, தேங்க்யூ. அப்போ ஒரு நல்ல சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ரைட், தேங்க்யூ வேற சார். யாராவது வேற டவுட்ஸ் வேற இருந்தா யாராவது டவுட் கேட்டுக்கலாம். இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ சார். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் சார். தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். $280 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, 1015 தான் வந்துச்சு. அது ஃபீஸா சார் மீதி போனது? சார் 5% பிளஸ் 1 ஜெரா போகும் சார். 5% போகும் பிளஸ் 1 ஜெரா, அதுதான் சார்ஜ். அது நீங்க 10 ஜெரா எடுத்தாலும் 100 ஜெரா எடுத்தாலும் 1000 ஜெரா எடுத்தாலும் அந்த 5% போகும், பிளஸ் 1 ஜெராவும் போகும். சார். சார் கேக்குதா? சொல்லுங்க சார். எஸ் சார். சார் இப்போ வந்துட்டு இப்போ ஒருத்தர் உள்ள இதுக்குள்ள வரும்போது ஒரு 360 டேஸ் வந்துட்டு லாக் பண்றாங்க அப்படின்னா அந்த 360 டேஸ் சார் வாய்ஸ் கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? கிளியர் ஆகல வாய்ஸ். சார் இப்போ கிளியரா கேக்குதுங்களா? இப்ப சொல்லுங்க. ஆஹா. சார் இப்போ இப்போ வந்து ஒரு பிகினர் உள்ள வராரு, 360 டேஸ் வந்து காயினை லாக் பண்றாரு. ஆ. ஆஃப்டர் 360 டேஸ் கழிச்சு வந்துட்டு அதை கண்டினியூ பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா பண்ணலாம் சார். ஆஃப்டர் 360 டேஸ் கழிச்சு நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டேக் பண்ணலாம் சார். ரீஸ்டேக் பண்ணிக்கலாம். அந்த நீங்க அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் நீங்க இன்னொரு வருஷத்துக்கு லாக் பண்ணலாம். இப்போ திருப்பி லாக் பண்ணிக்கலாம். கரெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் $1000 போடுற ஒருத்தரை, ஒரு லாக் பண்ற ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு ஒரு 25,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரவுண்ட் ஃபிகரா பிடிக்கிறோம். அவருக்கு ஒரு வருஷத்துக்கு எல்லா மாசம் 25,000 வந்துட்டு இருக்குது. ஓகே, நான் டெய்லி கிடைக்குது. ஆனா அது ஒரு மந்த்லி கால்குலேஷன் போது மாசத்துக்கு 25,000 செலவுக்கு வருது. அவர் வந்து மாசம் செலவு பண்ணலாம்ல. ஏன்னா அவருக்கு வந்து 360 நாள் அவரோட காயின் அப்படியே ஃப்ரீயா திருப்பி கிடைக்குது. கேபிட்டல் லாக் அன்லாக் ஆகுது. ஓகே. அது அன்னைக்கு ரேட்ல நீங்க விற்கணும்னா வித்துக்கலாம், இல்ல மறுபடியும் இன்னொரு வருஷத்துக்கு லாக் பண்ணலாம். அப்ப இன்னொரு வருஷத்துக்கு மறுபடியும் உங்களுக்கு 25,000 வந்துட்டு இருக்கும். ஓகே சார். இந்த 360 டேஸ்ன்றது வந்து ஏதாச்சும் லிமிட்டட் இருக்குங்களா? இது எவ்வளவு நாள் போகும் சார் இந்த பீரியட்? சார் இந்த 360 டேஸ்ன்னு சொல்ல முடியாது சார். இது வந்து நாளைக்கு கூட முடியலாம். எப்படின்னா டோட்டல் சப்ளைல 56% தான் ஃப்ரீயா கொடுக்குது, பப்ளிக்கு கொடுக்கும். அந்த 56% எப்ப முடியுதோ அன்னைக்கு முடிஞ்சிடும். அது 1 இயர் போகலாம், 2 வருஷம் போகலாம், 5 வருஷம் போகலாம். ஓகே. 10 நாளைக்கு கூட முடியலாம். ஆனா 10 நாளைக்கு எல்லாம் முடியாது, நான் சும்மா சொன்னேன். ஏன்னா அது அவ்வளவு இப்ப மார்க்கெட்ல வந்திருக்கிறதே 0.1% தான். அப்போ எப்படியும் ஒரு 3 இயர்ஸ் நமக்கு ஒரு கால்குலேஷன் அப்ராக்சிமேட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகே 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 அது இன்னும் மெம்பர்ஸ் அதிகமா வந்துருச்சுன்னா 3 இயர்ஸ் போனோம்னு இல்ல, ஒரு 2 வருஷத்துலயும் முடியலாம். புரியுதா? ம் ஏன்னா ஓகே இந்த ஓகே சார் ஏர்ட்ராப் வந்து அந்த இது முடியற வரைக்கும் தான் ஏர்ட்ராப்பும் கிடைக்கும், கமிஷனும் கிடைக்கும். அது முடிஞ்சிருச்சுன்னா ஓகே ரெண்டுமே நிக்கும். ஓகே 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 அதுதான், இது அப்போ ஒரு நம்ம கிட்ட நெட்வொர்க் வந்துட்டு மாதிரி நீங்க ஆஃப்டர் எடுக்கக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கூட எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஃப்ரீ ஏர்ட்ராப் தான். அந்த ஃப்ரீ அவ குடுக்கற வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். குடுக்கற வரைக்கும் நல்லா ஓகே அந்த டைம் சொல்லி இருக்குது. இவ்வளோ காயின் காலி ஆயிடுச்சுன்னா ஏர்ட்ராப் இல்ல, ஏன்னா அவன் கையில இல்ல, கம்பெனி கையில கிடையாது, அங்க லாக்கர்ல ஓகே ஓகே வச்சிருக்கோம். ஓகே அது யார் யாரு எடுக்குதோ அவங்களோட தகுதி, அது தகுந்த மாதிரி அவர் எடுத்துக்கலாம். ஓகே நீங்க சொல்ற மாதிரி ஒரு அசம்ஷன்ல ஒரு 3 இயர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லைங்களா சார்? கரெக்ட். ஏன்னா 10 வருஷம் தான் கம்பெனி அவங்களோட கணக்குப்படி 10 இயர்ஸ்ல தான் அவனோட இது அன்லாக் ஆகுது. ஓகே ஓகே சார் 35ல தான் டெவலப்பருக்கு டோட்டல் அவனோட 10% காயின் அன்லாக் ஆகும் ஓகே சார் ஓகே 2035. அப்ப அவனோட கணக்கு 30 வருஷம் தான். ஓகே ஓகே பேன்கேக் ஸ்வாப்ல லிக்விடிட்டி லாக் பண்ணி இருக்கிறது 3 வருஷம். ம் அவ 3 வருஷத்துக்கு பிறகு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்ல வரும். அப்போ ஓகே என்னோட ஒரு அசம்ஷன் என்னன்னா 3 வருஷத்துல ஏர் ட்ராப் முடிஞ்சிடும். லிஸ்டிங் ஆயிடுச்சுன்னா ஏர் ட்ராப் நின்னுடும் அதுக்குள்ள. ஓகே ஓகே பைனான்ஸ்ல எல்லாம் லிஸ்டிங் ரூட் மேப்ல போட்டு இருக்கிறது 3 வருஷத்துக்கு 29ல தான் போட்டிருக்கோம். ஓகே சார் அப்போ 3 வருஷத்துல கூட ஏர் ட்ராப் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார் சார் இப்போ இந்த ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் வந்துட்டு இந்த காயினோடைய ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும் சார்? அது டெவலப்பர் சொல்லி இருக்கிறது ஃபர்ஸ்ட் இயர் 1 இயர்ல ஒரு $100 டச் ஆகும்னு சொல்லி இருக்கோம். நாங்க வந்து ஒரு வருஷத்துல $10 போனா கூட போதும்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா $10 இப்பவே ஆயிடுச்சு. ஓகே 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 சார் ஆஃப்டர் 3 இயர்ஸ்ல வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இப்போ ஒரு மாசத்துல $10 டச் ஆயிடுச்சுன்னா நீங்களே அசியூம் பண்ணுங்க எவ்வளவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. டோட்டல் சப்ளை இவ்வளவுதான் இருக்குது, மார்க்கெட்ல அவைலபிள் சப்ளை ரொம்ப கம்மி, எல்லாரும் வர காயின் அப்படியே லாக்கர்ல கொண்டு போய் வைக்கிறான். கரெக்ட் தானே? அப்போ மார்க்கெட்ல சப்ளை இல்லைன்னா டிமாண்ட் ஏறுமே. இப்ப நீங்க பாருங்க, பிஎன்பியோட ரேட்டு 1375 போனதுனாலதான் ஜெரா ரேட்டும் தூக்கிடுச்சு. ஏன்னா ஜெரா வந்து பிஎன்பி தான் லிக்விடிட்டி வச்சிருக்கோம். ஓகே ஓகே அப்ப பிஎன்பி வந்துட்டு நீங்க பாருங்க 1375 போயிடுச்சுல்ல. ஓகே சார் எங்க $500 இருந்து தான் 1375க்கு போனது பிஎன்பி. ஓகே ஓகே அப்ப அந்த டைம்ல என்ன நடந்துச்சு, ஜெரா ரேட்டும் மேல போயிடுச்சு. ஏன்னா பிஎன்பியோட பேரிங்ல இருக்குது. ஓகே ஓகே சார் ஆனா பிஎன்பி மறுபடியும் கீழே 800க்கு வந்துடுச்சு. ஜெராவும் இறங்கிடுச்சு, எங்க $7 கிட்ட இறங்கிடுச்சு. ஓகே ஓகே சார் ஆனா ஜெரா திருப்பி $10 நேத்து வந்தாச்சு. பிஎன்பி இன்னும் கீழே தான் நிக்குது. ஓகே 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 அப்போ இப்போ $10 ஏறினதுக்கு காரணம் என்ன? மார்க்கெட்ல சப்ளை டிமாண்ட் தான். அப்ப இப்ப எப்படி நமக்கு தெரியும், பைனான்ஸோட பிஎன்பி டோக்கன் வந்துட்டு பிஎன்பி காயின் வந்துட்டு கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு 2000-3000 டச் ஆக போகுது. அப்ப பிஎன்பி பேரிங்ல இருக்கிற ஜெரா என்ன நடக்கும்? ஓகே இதுவுமே ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. டபுள் ஹிட் அடிக்கும்ல. ஓகே ஓகே நார்மலி இப்ப growth ஆயிட்டு இருக்குதுன்னா பிஎன்பி கூட ஏறிடுச்சுன்னா கண்டிப்பா கண்டிப்பா ஆக்சுவலி $1 இருந்து $10 வந்தது காரணமே அதுதான், பிஎன்பியோட ரேட் தான். ஓகே பிளஸ் ஓகே இப்ப மார்க்கெட் டிமாண்ட் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஏறிட்டு இருக்குது. அப்ப அடுத்தது Okay, டிமாண்டும் ஏறுது, மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மேல போகத்தான் செய்யும்ல. கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் ஓகே ஓகே இதுதான் Thanks for கன்க்ளூஷன் the சார். அப்ப answer, sir. நீங்களே Yes, sir. இது வச்சுக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார் தேங்க்யூ சார் ரைட், தேங்க்யூ சார் தேங்க்யூ. அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னு தோணுது. நம்ம இன்னைக்கு செஷன் வைண்ட் அப் பண்ணலாம். நம்ம தமிழ் ஜூம் கூட ரெகுலரா வச்சுக்கலாம். நீங்க ரெகுலரா வர மாதிரி இருந்தா நம்ம தமிழ் ஜூம் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் எல்லாம் 5 பேர் 10 பேர் இருந்ததுனால தான் நம்ம ஜூமை ஸ்டாப் பண்ணது. ரெகுலரா எல்லாரும் வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரெகுலர் ஜூம் வச்சுக்கலாம். கண்டிப்பா ரெகுலர் சார், ரூம் கண்டிப்பா கண்டக்ட் பண்ணுங்க சார். கண்டிப்பா சார், ரெகுலர் ரூம் இருக்கு சார். சார் இன்னைக்கு நியூவா 2 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க சார், சொல்லியிருக்கேன், ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே